ஒரு பயம் யாரையோ பார்த்து ஒரு பயம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாட்களாகவே வந்துட்டு இந்த நபருக்கு இருக்கு. இது வந்து அந்த பயம் உண்மையாவா இல்லை நம்மளாவே வந்துட்டு கற்பனை பண்ணிட்டு இருக்கோமா, ஒரு illusion மாதிரி கிரியேட் ஆகுதா என்னன்ற ஒரு குழப்பங்களே இல்லை. நிறைய டைம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட முடிவுகள்லே வந்துட்டு ஒரு மாற்றங்கள் இருக்கும், ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஒரு சில டைமில் வந்து வெறுப்புகளை காமிப்பாங்க, ஒரு சில டைம் ரொம்ப நார்மலாக இருப்பாங்க. அது ஒரு ஒரு நாளைக்குமே வந்துட்டு இருக்கும். அது அவங்க கேரக்டர் அப்படி இருக்கலாம், இல்லை பிடிக்காமல் இருக்கலாம்ன்ற நிறைய ரீசன்ஸ் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு இலூஷன், ஒரு கற்பனைகள், ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துட்டு இருக்க மாதிரியும் இருக்குது. இது வந்து இந்த பர்சனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ராமா மாதிரி கூட இருக்கலாம். முக்கியமாக ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான ட்ராமாஸாக இருக்கலாம். மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் உங்கள் பர்சனுடைய பாஸ்ட் விஷயங்களோ, இல்லை அவங்க லைஃப்பில் அவங்க ஃபேமிலி சைடில் இருக்கிற ப்ராப்ளம்ஸோ, உங்கள் பர்சன் என்ன ஒரு விஷயம் ஃபேஸ் பண்ணாங்களோ, அது எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்களில் வந்துட்டு ரொம்ப நிறைய ஒரு கன்ஃபியூஷன்ஸை கொடுத்துருக்கோம். அதாவது பயத்தாலே வந்துட்டு நல்லவங்களை கெட்டவங்கன்னு சொல்கிறது, கெட்டவங்களை நல்லவங்கன்னு சொல்கிறது, பிடிச்சிருந்தாலும் வந்துட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா தன்னை பாதுகாத்துக்கணும், இனி பழைய விஷயங்கள் திரும்ப மறுபடியும் வரக்கூடாது, ரிப்பீட் ஆகக்கூடாதுன்ற ஒரே எண்ணம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த ஒரு ட்ராமாவாக இருக்கட்டும், இது ஒரு ஒரு வருஷமுங்க, ஒரு ஒரு வருஷமும் மாறி 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 அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க. அதுலேருந்து அவங்க ஹீல் ஆகியிருக்காங்கன்னா ஹீல் ஆகவே இல்லையே. உங்களோட பிரச்சனைகள் நடந்தப்போ சரி, அந்த பிரச்சனைகள் முடிஞ்சப்பவும் கூட வந்து ஹீல் ஆகவே இல்லை. ஆனால் இது வந்து என்ன அப்படின்னா அவங்க சைடில் இருக்கிற பீப்புளோ இல்லை ஏதோ ஒரு சில விஷயங்களோ இவங்களை ரொம்ப வந்து மிரட்டி இருக்கிற வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து அவங்க பேரை சொன்னாவே வந்து பயம், ஏதாவது தமக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிடுவாங்களோ, ஒரு மேஜிக் மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணிடுவாங்களோ, ஸோ நம்மளோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம். அந்த பயத்தாலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைம் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமாக வந்து நடந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது வெளிப்படையாக வந்து பேச முடியாத அளவுக்கு வேறு யாரோ ஒரு கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி அந்த நபருக்கு ஒரு உணர்வுகள். ஆனால் ஒரு சில பேர் வந்துட்டு உண்மையிலே இவங்க வந்து அவங்க கண்ட்ரோலையும் வச்சுருந்துருக்கலாம். ஆனால் அந்த கண்ட்ரோல் விலக விலக தான் வந்துட்டு தெளிவுகள் அப்படின்றது வரும். இந்த பர்சன் முழுமையாக ஹீலிங் அடைஞ்சிட்டாங்களா உங்களுடைய பர்சன்னா? கிடையாது. ஆனால் அந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யோசிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் மேபி அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இப்போ யாரை நம்புறதுங்கிற ஒரு பயம். வெளியில் வந்து நல்ல ஒரு ஜாலியாக ஓப்பனான ஒரு கேஷுவலான பர்சனாக காமிக்கிறாங்க. ஆனால் மனசுக்குள்ளார பயங்கரமான ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா அவங்களோட இமோஷன்ஸ் எப்படி தெரியுமா இருக்குது? உங்கள் பர்சனுடைய இமோஷன்ஸ் வந்துட்டு ஜென்ரலாக நார்மலாக இருக்கான்னா கிடையாது. உங்கள் கூட இருந்தப்போ சரி, இப்போ வரைக்கும் சரி, உங்கள் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, இல்லை அவங்க லைஃப்பில் வேறு யாரோ இருக்காங்களோ, அவங்க இமோஷன்ஸ் நார்மலாக இருக்கா அப்படின்னா இருக்காது. அது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை சார்ந்தே இருக்கும். அவங்களோட வாழ்க்கை அனுபவங்களை வச்சுட்டு அந்த மற்ற பர்சனை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கிறது மூலியமாக அதை சார்ந்து அந்த பயம், அந்த இமோஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அவங்களால வந்துட்டு உண்மையிலே வந்து என்ன பிரச்சனைகள்ங்கிறது நிறைய டைம் புரியாது. ஒரு வேகத்தில் கோபத்தில் வந்துட்டு எடுத்த முடிவுகளோட விளைவுகள் ரொம்ப அதிகம். அது உங்கள் விஷயத்தில் ரொம்பவே அதிகம். அவங்களுக்கு தேவை ஒன்றே ஒன்று தான், இப்போ ட்ரஸ்ட். யாரை நம்புறது? உங்களை ஒரு நம்பிட்டு நீங்கள் ஹாப்பியான ஒரு டைம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு புரிஞ்சுக்கிறதுலையும் சரி, எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணுறதுலையும் சரி, ஒரு ஹாப்பியான வைப், ஹாப்பியான டைம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியுதுங்க. பட் இருந்தாலும் கூட அந்த ஒரு இமோஷன்ஸ் வந்துட்டு அது கெடுத்துருக்கு. நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் உங்கள் மேலே ட்ரஸ்ட் வரவே கூடாது, அவங்க வந்து உங்களை நம்பவே கூடாதுங்கிற மாதிரி யாரோ அவங்கள பயமூர்த்தியும் வச்சுருக்கலாம். அந்த பயங்கர ஒரு எண்ணத்தாலே வந்துட்டு உங்கள் மேலே அந்த ட்ரஸ்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டட். இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்சோ ஒரு சில விஷயங்கள் தெரியாமையோ வந்துட்டு நிறைய வந்துருக்கு. ஆனால் ஏதோ உங்களோட ப்ரேயர் வந்து அந்த பர்சன் வந்து கொஞ்சம் தெளிவடைஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கும். உங்களோட ப்ரேயர்ஸ் வந்துட்டு நிறைய இடங்களில் வந்து காப்பாற்றிருக்கு.
உங்களோட ப்ரேயர்ஸ், உங்களுடைய விஷஸ், அது வந்து ஏதோ ஒரு வழியில் அந்த பர்சனுக்கு அந்த பயத்திலிருந்து வெளி வர்றதுக்கான உதவிகள் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்கும். ஸோ ஒரு புது லைஃப், ஒரு புது ஜேர்னி அப்படின்ற ஒரு நம்பிக்கைகள் அப்படிங்கிறது உருவாகுது. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ப்ரொடெக்ஷன் அதிகமான கவனங்கள் இருக்கும். நான் ரொம்ப வந்து ப்ரொடெக்ஷனோட இருக்கணும், இனி ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு நிறையவே வந்து இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா வந்து இனி அவங்க லைஃப்பில் வந்துட்டு ஒரு அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு பார்வைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் இது வந்து அந்த பர்சனோட விஷயத்தில் வந்து உங்கள் பர்சனுக்குன்னு பார்க்குறப்போ ஓகே, பழைய பிரச்சனையிலேருந்து வெளியே வரோங்கிற ஒரு நல்ல செய்தியாக இருக்கும். ஆனால் உங்களுக்குன்னு வர்றப்போ அது நல்ல செய்தியாக இருந்தது கிடையாது. கடைசியில் நீங்கள் பண்ண ப்ரேயரே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து நின்ன மாதிரியே வந்து உங்களுக்கே ஒரு ஒரு கட்டத்தில் தோணியிருக்கும் இல்லையா? ஆனால் அவங்களுக்கு வந்து என்னென்னா எதுவுமே தெரியாமல் இல்லைங்க, எல்லாம் தெரியும், எல்லாமே தெரியும். நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க யோசிக்காமலாம் இல்லை, யோசிக்கிறாங்க, கால்குலேஷன்ஸ் எல்லாமே தான் வந்து பண்ணுறாங்க. ஆனாலும் வந்து அந்த பயம் இருக்குல்ல, யாரோ ஒரு ஒரு இதை பார்த்து ஒரு பயம். உங்ககிட்ட வந்து பேசலாம், உங்ககிட்ட வந்து இதை பற்றி சொல்லலாம் அப்படின்னா பொதுவான இடங்களில் அவங்களால முடியாது. இப்போ எல்லாரும் இருக்காங்க, ஒரு ஃபேமிலி, எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் முன்னாடி பேசுகிறோம், முடியாது இல்லையா? ஒரு 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 ஸ்பேஸ் கொடுத்து ஒரு ஒரு இடத்துல பேசணும், அதுக்கும் பயம், யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயங்கள். சரி, இந்த இந்த பாண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சைலண்ட்டான எனிமீஸ் இருக்காங்களான்னா இருக்காங்க. அதாவது உங்களை சுற்றியோ இல்லை அந்த பர்சனை சுற்றியோ அந்த சைலண்ட்டான எனிமீஸால் ஒரு நேரடியாக வந்து மோதுறது அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் மறைமுகமான விஷயங்கள் செய்கிறப்ப தான் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டு சால்வ் பண்ண முடியாமல் நிற்கிது. ஆனால் உங்களுடைய ஒரு ஒரு உணர்வுகளும் அந்த பர்சனை நோக்கி தான் எவ்ரி டைம், எல்லா டைமுமே வந்து போயிட்டுருக்கு இல்லையா? என்ன தான் வெறுப்புகள் இருந்தாலும் சரி, அந்த ஒரு ஏக்கங்கள் இருக்க வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுடைய இமோஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பலம், ஆனால் அந்த பர்சனுடைய இமோஷன்ஸ் அவங்களுக்கு வீக்னஸ். எஸ், அந்த அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ரொம்ப வந்து ஒரு சில பேர் ரொம்ப நர்வஸாக, ரொம்ப நிறைய ஒரு பதட்ட நிலைமைகள் உங்களுக்குள்ளே இருக்குது இல்லையா? ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து ரிலீஸ் ஆகும். ஏன்னா வந்து அந்த பர்சன் வந்து ஒரு அவங்களுக்கு வந்து வேற ஒரு பர்சன் புதுசாக ஹெல்ப் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். அதாவது இவங்களோட லைஃப்பை ஷேர் பண்ணுறது மூலியமாக இவங்களோட கண்ணை திறக்கிறாங்க, மைண்டை ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம்ல, ஒரு தெளிவு கொடுக்குறாங்க ஒரு சில நபர் இவங்களுக்குன்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்குது, ஓகேங்களா? ஸோ வந்து உங்ககிட்ட பேசுகிறதாக இருக்கட்டும், அந்த மீட் பண்ணணும்னு நினைக்கிறதாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் வந்துட்டு அந்த தைரியம் அப்படின்றது வந்துட்டு வேறு புது பர்சன் மூலியமாக வந்துட்டு கிடைக்கும். என்ன ஒரு சில டைம் வந்துட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் வந்துட்டு இன்னும் அவங்க ஒரு ப்ரிப்பேர் தான் ஆகிட்டு இருக்காங்க, இன்னும் வந்து உடனே இறங்கி வந்து ஜம்ப் பண்ணி அப்படிங்கிறது இல்லை. பட் ஒரு சில இடங்களில் ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் வந்து இருக்காங்க, ஓகேங்களா? எஸ், சரி, உங்கள் பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த் விஷயத்தில் அவங்க ரெக்கவரியில் தான் இருப்பாங்க. மேபி அவங்க ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது ஒன்று ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஹெல்த்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். ஒரு மென்டல் ஹெல்த்தோ ஃபிசிக்கலாகவும் சரி, இல்லைனா எமோஷ்னலாகவும் சரி, கொஞ்சம் வந்து ஒரு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு டைம், ஓகேங்களா? ஸோ ஹெல்த்துக்கு அது ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஓகேங்களா? ஆனால் வந்து உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்குல்ல, ஏன் வந்து என்னை ஒரு வாட்டியாவது நினச்சி பார்க்கலையா, மிஸ் பண்ணலையா அப்படின்னு இருக்குது. மிஸ் பண்ணுறாங்க, நினச்சி பார்க்குறாங்க தான். ஆனால் ஒரு வழியில் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண விதத்தையுமே ஒரு சில பேர் பார்த்துருக்கலாம். அவங்க அவ்வளோ விஷயம் உங்களுக்கு செஞ்சுருக்காங்க, அது அவங்களுக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் அவங்க ரொம்ப அதாவது நீங்கள் ஒரு நார்மலாக இருந்த டைமில் கூட அவங்களோட ஜெலஸியாக இருக்கட்டும், பொசசிவாக இருக்கட்டும், அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணாங்க. பட் சேம் திங் அவங்க உங்களை விட்டுட்டு போகிறப்போ, இல்லை உங்ககிட்ட பிரச்சனைகள் பண்ணப்போ சரி, நீங்கள் எப்படி அதை அழகாக ஹேண்டில் பண்ணீங்கங்கிறது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன், ஓகேங்களா? ஸோ
இப்படி வந்து பண்ணிட்டமேன்ற ஒரு எண்ணங்கள் டெஃபினட்டாக உருவாகுங்க. ஓகேங்களா? ஸோ வந்து உங்ககிட்ட நேரடியாக வந்து சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ணி அப்படின்னு வெயிட் பண்ண வேண்டாம். பட் ஆனால் அதனுடைய எண்ணங்கள் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்கள் பர்சன் எதையும் மறக்கக்கூடியவங்க கிடையாது, ஞாபகம் வச்சுக்கக்கூடியவங்க தான். ஆனால் ரொம்ப செலக்டிவாக வச்சுக்குவாங்க. எந்த ஞாபகங்கள் முன்னாடி இருக்கணும், எந்த ஞாபகங்களை வந்து நம்ம பின்னாடி மறைச்சி வைக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு அது பேலன்ஸ். அந்த பேலன்ஸ் பண்ணுற விஷயங்கள் தான் வந்து அவங்களோட ஸ்பெஷாலிட்டியே சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, எனர்ஜி வைஸும் சரி, ஒரு புரிதல் வயசுலும் சரி, கொஞ்சம் வந்து டிஃப்ரென்சஸ் என்னால் பார்க்க முடியுது. கார்ட்ஸோட மெசேஜஸ் ஓகே, பட் அந்த வைப் வந்துட்டு வேறு மாதிரி வருதுங்க. ஒரு 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 செட் ஆஃப் நைட் தாட்ஸ், லேட் நைட்டில் யோசிக்கிறதோ இல்லை விட்டுட்டோமோங்கிற ஒரு விஷயம். அதாவது இது வரைக்கும் உங்களை வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டோ ஒரு 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 பயத்தாலேயோ இல்லை அந்த ஒரு நம்பிக்கை இல்லாதங்கிற ஒரு பார்வையில் பார்த்தா அவங்க இனி வந்து வேறு மாதிரியான பார்வைகளில் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்புறம் ஒரு சைலண்ட்டான ஒரு தாட்ஸ், லேட் நைட்டில் வந்துட்டு சரியாக தூங்காமல் நிறைய விஷயங்களை யோசிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் அவங்க வந்து ஒரு அவசரப்பட்டு எடுத்த முடிவுகளால் எங்கேயோ தப்பு பண்ணிட்டோங்கிற ஒரு உணர்வுகள் இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, அந்த வேகம் வந்து அப்போ அவங்கள வருத்தப்பட வைக்கல. ஆனால் இப்போ அவங்களுக்கு அந்த வேகம் கிடையாது லைஃப்பில். ஸோ வந்து ஒரு யோசனைகள் உட்கார்ந்து யோசிக்கிற அளவுக்கு டைமும் இருக்குது, மனசும் இருக்குது. ஸோ அந்த ஒரு யோசனைகள் அப்படின்றது அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்குது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஒரு வேளை வந்து உங்கள் லைஃப்பில் வேறு யாரோ வந்துட்டா, இல்லை நீங்கள் அவங்கள விட பெட்டராக வந்துட்டீங்கன்னா, அவங்கள எதிர்த்து கேட்குற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ உங்கள் லைஃப்பில் இப்போ என்ன நடக்குது? அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள். இப்போது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, நீங்கள் அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்கன்னு உட்காந்துட்டு இருப்பீங்க இல்லையா? ஆனால் அதே தான் அவங்களும் உங்களை நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய லைஃப்பில் இப்போ யார் ஸ்பெஷல் பர்சன், ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தீங்க, அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்ற இடத்துல வச்சுருந்தீங்கல்ல. இப்போ அந்த இடத்த யார் நிரப்பியிருக்கா, ஸோ யார் இருக்கிறா அப்படின்ற ஒரு எண்ணங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஒரு மீட் பண்ணால் என்ன மாதிரியான ஒரு சான்சஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறதுமே வந்து அவங்க வந்து கால்குலேட் பண்ண சான்சஸ் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் அவங்க யோசிக்கலன்னா இல்லைங்க, நிறைய யோசிக்கிறாங்க தான், ஓகேவா? ஆனால் வந்து என்னன்னா ஒரு பயத்தோடு யோசிச்சுட்ருக்காங்க, அவ்வளோதான். ஒரு கான்ஃபிடென்ட் தைரியத்தோடு இல்லாமல் ஒரு பயத்தோடு யோசிச்சுட்டு இருக்கிறதுனால தான் வந்து அவங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்க மாட்டேங்குது. சரி, மீட் பண்ணணுன்னா என்ன நடக்கும்? ஸோ வந்து அவங்க என்ன பேசணும், நீங்கள் அதுக்கு என்ன மாதிரியான ஒரு பதில்களை வந்து கொண்டாந்து கொடுப்பீங்க? ஸோ பழைய விஷயங்களை எடுத்துகிட்டு வருவீங்களா, இல்லை அது ஒரு ஃப்ரெஷ் மீட்டாக இருக்குமா? அது ஒரு ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஒரு மீட் எப்படி வந்து பண்ணுறது அப்படின்ற ஒரு கால்குலேஷன்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அவங்களுக்குள்ளார நீங்கள் வந்து ஒரு அவசர முடிவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா பொறுமைகள் அவசியம் ஒரு சில பேருக்கு. ஏன்னா அவங்களுக்குள்ளார அந்த டவுட் இன்னும் இருக்குது, இன்னும் அந்த ஒரு துணிச்சலாக இறங்கி வர்றதுக்கான கான்ஃபிடென்ஸ் கிடையாது. சப்போஸ் மீட்டே நீங்கள் 2 பேரும் பண்ணீங்க அப்படின்னாலுமே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களோட வைப் இதுதான். இது எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான வைபாக இருக்குது பாருங்களேன். இதுதான் உங்களோட வைபாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். அப்போது ஸோ அந்த டல்னஸ் போயிடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ரொம்ப டல்லாக ரொம்ப ஒரு சேடாலாம் இருக்கலாம், இப்போ எமோஷ்னலாக எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் ஒன்ஸ் அந்த ஒரு டைம் பீரியட் வர்றப்போ உங்களை மீறி இந்த ஒரு க்ளோவை கொண்டு வருவீங்க. ஸோ அந்த லவ், அந்த பேஷன், அந்த அட்ராக்டிவ்னஸ் அது மறுபடியும் திரும்ப வரும். மறுபடியும் இந்த மேக்கப்லாம் பண்ணிக்கலாம், நம்ம நல்லா ஒரு புதுசாக வந்துட்டு ட்ரெஸ் வாங்கிறது. ஸோ அந்த ஒரு க்ளோ அழகாக கொண்டு வருவீங்க. ஓகேவா? ஸோ இது 2 டிஃப்ரெண்ட் எனர்ஜிஸ் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓகேங்களா? ஆனால் அதுதான் இப்போ உங்களுக்கு வந்து இதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியாது, இதை நீங்கள் வந்து பார்க்கவே மாட்டீங்க. அதுதான் விஷயம். ஏன்னா அவங்க வந்து இப்படி தான் இருப்பாங்க. டே டைமில் நல்லா சரி, வெளியில் வந்து நல்லா அப்படியே சிங்க மாதிரி போல்டாக வந்துட்டு நிற்பாங்க. அவங்க ப்ரொஃபஷ்னல் வேலை விஷயமா இருக்கட்டும், மற்ற எந்த விஷயத்துலையும் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஆனால் நைட் டைம்ஸுன்னு வர்றப்போ தான் வந்துட்டு அவங்களோட எல்லா வீக்னஸும் வெளியே வரும். அவங்க செஞ்ச தப்புக்கள் என்னென்னங்கிற ஒரு கணக்குகளும் வெளியே வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த டே டைம் மட்டும் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் இங்கே என்ன நடக்குதுங்கிறது தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு.
ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்துட்டு எதையும் ஓவராக நீங்கள் உங்கள் சைடில் யோசிக்காதீங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஓகேவா? ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எதுவும் தெரியாமல் கிடையாது, எல்லாமே தெரியும். உங்களுக்கு எல்லாமே தெரியும். சப்போஸ் அந்த பர்சனை மீட் பண்ணால் அவங்க என்ன மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல வருவாங்கங்கிறதுமே உங்களுக்கு ஒரு அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இந்த கேள்வி கேட்டால் இந்த கேள்விக்கு என்ன பதில் வருங்கிறது கூட உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சரி பேச விடுவீங்க. ஆனால் நீங்கள் ஒரு சில பேர் ரொம்ப தெளிவான ஆள், இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் பேச விடுவீங்க. நீ பேசு, நீ என்ன தான் பேசுகிற நானும் கேட்கணும் அப்படின்ட்டே இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு எனக்கு அவங்கள பற்றி முழுமையாக தெரியும்னு நீங்கள் சொல்கிறதும் சரி, அவங்க உங்களை பற்றி முழுமையாக தெரியும், இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக தெரியும், இதுதான் அதுதான்னு சொல்லுவீங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருக்குமே வந்துட்டு ஹோல் ஸ்டோரி எதுவுமே வந்து ஆக்சுவலி தெரியாது. எல்லாம் ஒரு ஹாஃப் நாலேஜை வச்சுக்கிட்டு, தெரிஞ்சது மேலோட்டமானதை வச்சுக்கிட்டு கால்குலேஷன்ஸ் படி தான் வந்து இவ்வளோ ட்ராமாஸ், இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மை என்னன்னு தெரிஞ்சதுன்னா 2 சைட்லையுமே இந்நேரம் இது மெச்சூர்டாக ஹேண்டில் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இது ஒரு பிளேஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப்பா அப்படி கிடையாது. நிறைய டைவர்ஷன்ஸ், நிறையா மாற்றங்கள் வந்திருந்தாலும் இது ஒரு பிளேஃபுல்லான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு விளையாட்டுக்காக ஆரம்பித்த ஒரு உறவுன்னு கிடையாது, இல்லை சும்மா ஒரு டைம் பாஸுக்காக வந்துட்டு மேரேஜ் பண்ணது, இல்லை வந்து இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்தது அப்படிங்கிறது இல்லை. இமோஷ்னலாக கனெக்டான ரிலேஷன்ஷிப் தான் அது. சரிங்களா? இது எதிர்கால வரைக்கும் கொண்டு போகணும்னு இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான். அதே மாதிரி ஒரு அதிகமான ஒரு நம்பிக்கை உடையது தான். ஆனால் அந்த முழு கதை தெரியாமல் நிறைய இந்த எமோஷன்ஸ், நிறைய விஷயங்கள் உள்ளே வருது பார்த்தீங்களா? அதுதான் பிரச்சனைகள். மனசில் இருக்கிறத ஓப்பனாக பேச முடியாத ஒரு சூழ்நிலைகள். உங்கள் 2 பேரோட எனர்ஜி, அந்த 2 பேரை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களில் இருந்த சவால்கள், இது எங்கேயோ ஆரம்பித்து எப்படியோ வந்துட்டு போயிடுச்சு கடைசியாக. அதாவது ஒரு செலந்தி வலை இருக்குல்ல, அது மாதிரி ஆயிடுச்சு. யாரோ வந்து உங்களுக்கு அந்த வலையை விரிச்சதில் ஒன்று உங்கள் பர்சன் மாட்டியிருக்கலாம், இல்லை நீங்கள் மாட்டியிருக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா ஓவரால் இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வெளியே போயிருக்க வாய்ப்புகள் அதிகம். எதுக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸை வெளியே கொடுக்கணும்? தேவையா? அதாவது ஓவராக ஷேர் பண்ணதோட விளைவுகள் இன்றைக்கி எங்கே வந்து நிப்பாட்டியிருக்கு? இன்னசென்ட், நீங்கள் இன்னசென்ட்டோ இல்லை உங்கள் பர்சன் இன்னசென்ட்டோ, ஒரு 4 பேர் வந்து நான் உனக்கு நல்லது செய்கிறேன், உனக்கு இது பண்ணுறேன்னு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன்னு சொன்னால் ஒட்டுமொத்த கதையும் சொல்லிட வேண்டியது. ஸோ இந்த பாண்டிங்கில் சீக்ரெசி கம்மி. யாரோ ஒன்று நீங்களோ இல்லை அவங்களோ சீக்ரெட்டுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுதான் வந்து இங்கே என்னது ப்ராப்ளம், இன்னொரு பெரிய பிரச்சனைகள். பார்ப்போம். ஓகேவா? ட்ரூ லவ். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பிளேஃபுல் லவ் அப்படிங்கிறது கிடையாது. உண்மையிலே வந்து இதில் நீங்கள் வந்து இந்த பாண்டிங்கில் ஒரு கொஞ்ச நாள் சப்போஸ் வந்து சண்டை இல்லாமல் பேசியிருந்தாலும் அந்த இடத்துல ட்ரூ லவ் தான் வந்து இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? அதனால தான் ஒரு சில பேரால் இவங்கள விடவும் முடியல. அவங்களும் வந்து எடுத்த முடிவுகளை நினச்சி வருத்தமும் படுறாங்க, ரொம்ப யோசிக்கவும் வந்து செய்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா இதில் எமோஷன்ஸ் வந்து இருக்குது, எமோஷ்னல் பெயின். அகெயின் இதோட மெசேஜஸ் உங்களுக்கு என்ன சொல்லுது? எமோஷ்னல் பெயின். அந்த பர்சனும் சரி, 2 பேருமே வந்து இருக்கீங்க அதிகம். இதில் வந்துட்டு அந்த பெயின், எமோஷ்னலாக பாதிக்கப்பட்ட விஷயம் ரொம்ப அதிகம். அதுதான் ஹீல் ஆகிறதுக்கு வந்துட்டு டைம் எடுக்குது. திங்ஸ் எட் டு பி ரிவீல்டு. அதுதான் நான் என்ன சொன்னேன், நான் சொன்னது தான் இங்கே அகெயின் வருது. ஹோல் ஸ்டோரி தெரியல, இந்த கதையை, அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்போட முழு கதையுமே 2 பேருக்குமே தெரியல. உங்களுக்கோ இல்லை அந்த நபருக்கோ அட்வைஸுன்னு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த அட்வைஸ் கொடுத்தவங்களுக்கும் தெரியாது. ஸோ ஒரு சில விஷயங்கள் இன்னும் வந்து ரிவீல் ஆக இருக்குது. அவங்கள பற்றி அவங்களுக்கோ இல்லை அவங்கள பற்றி உங்களுக்கோ ஏதோ ஒரு விஷயம், இல்லை இந்த ஜென்ரலாக இந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாகவோ ஏதோ ஒரு விஷயம் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்கும். நாட் த ரைட் டைம். இது நான் ஃபஸ்ட்டில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ இந்த டைமில் அவங்க இன்னும் ஹீலிங் பீரியடில் தான் இருக்காங்க. ஓகே, கொஞ்சம் டைம் எடுக்கும். எஸ், அகெயின்
பாருங்கள் மெசேஜஸ் எப்படி வந்து அழகாக கனெக்ட் ஆகுது. டிவைன் எங்கே வந்து கொண்டாந்து நிப்பாட்டியிருக்காங்க. வெல், நம்மளோட ஃபேவரட்டான ஒரு மெசேஜ், blank பேப்பர். இது வந்து ஒரு நியூ blank பேப்பர். இந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்படி கொண்டு போகணும், என்ன இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இதை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, மறுபடியும் ஒரு ரீகனெக்ட் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, இல்லை வந்துட்டு ஒரு புரிதல் வந்துக்கிட்டு மறுபடியும் வந்துட்டு பழையதே ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இந்த ஒரு இடத்துல என்ன எழுத போகிறீங்க, என்ன முடிவு பண்ண போகிறீங்கங்கிறது டெஃபினட்டாக உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா அந்த பர்சன் வருத்தப்படாமல் கிடையாது, ஆனால் முடிவு எடுக்கிற பவர் கிடையாது அவங்களுக்கு. அப்போ அந்த முடிவு எடுக்கிற பவர் எங்கே வரும், உங்ககிட்ட வரும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ரீடிங். தேங்க்யூ.